வணக்கம் மக்களே, நான் உங்க பாலா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வரலாற்றால் மறைக்கப்பட்ட ஒரு மாபெரும் சுதந்திர போராட்ட வீரரை பத்தி தான் பார்க்க போறோம். இவர் தான் வாளுக்கு வேலி அம்பலம். உயிர், உடைமை, மக்கள் இது எல்லாத்தையும் காத்து நிற்கக்கூடியது வாள் அப்படின்னா, அந்த வாளுக்கே வேலி போன்ற காப்பாளனா இருக்கக்கூடியவர் அப்படின்றது இவருடைய பேருக்கான பொருள். அந்த வகையில மக்களை காப்பாத்தி மக்களுக்கு அரணா நின்னவர் இந்த பாகனேரி நாட்டை ஆண்ட வாளுக்கு வேலி அம்பலம் அப்படின்னே சொல்லலாம். சிவகங்கை சீமையுடைய மன்னர் முத்துவடுகநாதர் தேவர் இறந்ததுக்கு அப்புறமா ராணி வேலு நாச்சியார் நிறைய இடங்கள்ல முகாமிட்டு வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கையில அவங்க கடைசியா திண்டுக்கல் மலைக்கோட்டையில முகாமிட்டு வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல 1780 ஹைதர் அலி வேலு நாச்சியாருக்கு உதவி செய்யறதா வாக்குறுதி கொடுக்கிறாரு. ஹைதர் அலியுடைய படையின் உதவியோட வேலு நாச்சியாரும் மருது பாண்டியர்களும் சேர்ந்து சிவகங்கை சீமையை மீட்க போராடிட்டு இருக்காங்க. அப்படி போராடிட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு உற்ற துணையா இருந்தவர் தான் இந்த வாளுக்கு வேலி அம்பலம் அப்படின்னு சொல்லலாம். இவங்க எல்லாரோடைய உதவியால ராணி வேலு நாச்சியார் மறுபடியும் சிவகங்கை சீமையுடைய ராணியாக அரியணை ஏறுறாங்க. வேலு நாச்சியாருக்கு அப்புறமா மருதிருவர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையில சண்டை நடக்குது. அப்ப மருதிருவருக்கும் துணையாக இந்த வாளுக்கு வேலி அம்பலம் நிக்கிறாரு. மருது பாண்டியர்கள் தனியா இருந்தாலே அவங்கள சமாளிக்கிறது கஷ்டம். இதுல துணையா வாளுக்கு வேலி அம்பலமும் இருக்கிறாரு அப்படின்னா இன்னுமே ரொம்ப கஷ்டமாயிரும். அப்படின்றதுனால ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்கன்னா, வாளுக்கு வேலி அம்பலத்தை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அப்ப ஆங்கிலேய தளபதியான கர்னல் அக்னியூ ஒரு புறத்துல அமர்ந்திருக்கிறாரு, இன்னொரு பக்கம் நம்ம வாளுக்கு வேலி அம்பலம் உட்கார்ந்து. இந்த பேச்சுவார்த்தை நடக்க ஆரம்பிச்சோடனே கர்னல் அக்னியூ என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி மருது பாண்டியர்களை பிடிக்கிறதுக்காக உங்க நாட்டை சேர்ந்தவங்களே எங்களுக்கு துணையா இருக்கிறாங்க, நீயும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னா நாங்க உனக்கு தேவையானதை கொடுக்கறோம் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட டீல் பேசுறாரு. சொந்த மண்ணையும் தலைவரையும் அந்நியனுக்கு விற்பனை செய்யற ஆள் நாங்க இல்ல அப்படின்னு வாளுக்கு வேலி அம்பலம் கோபமா பேசிட்டு வந்துடுறாரு. நீண்ட நாட்களா மருது பாண்டியர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் நடுவுல போர் நடந்துட்டு இருக்கு. அப்போ பெரிய மருதுவ கௌரி வல்லப உடையனத்தேவர் அப்படின்றவரு காட்டி கொடுத்துறாரு. அதே மாதிரி சின்ன மருது பாண்டியரை என்ன பண்றாங்கன்னா, அவர் கூடயே இருந்த கருத்தான் அப்படின்ற ஒருத்தர் காலில் சுட்டுறாரு. இப்படி நம்பிக்கை துரோகத்தால சின்ன மருதுவையும் பெரிய மருதுவையும் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதுக்கு அப்புறமா அவங்கள திருப்பத்தூர்ல தூக்கிலிட போறதா அறிவிப்பு விடுறாங்க. இந்த செய்தி வாளுக்கு வேலி அம்பலம் காதுக்கு போகுது. மருது பாண்டியர்கள் தான் சிவகங்கையுடைய பலமே. அதனால அவங்கள நம்ம எந்த காரணத்தினாலையும் இழந்துடக்கூடாது, அவங்கள நம்ம மீட்டே ஆகணும் அப்படின்றதுனால போற வழிகள் எல்லாம் அவர் படைகளை திரட்டிக்கிட்டு போறாரு. உள்நாட்டிலேயே வெள்ளைக்காரர்களோட கைகோத்திருந்த அந்த சதிகாரர்கள் மருது பாண்டியர்களை மீட்கிறதுக்காக வாளுக்கு வேலி அம்பலம் படை திரட்டிக்கிட்டு வராரு அப்படின்றத ஆங்கிலேயர்கள்ட்ட சொல்றாங்க. அதனால வாளுக்கு வேலி அம்பலத்தை வர வழியிலேயே அழிச்சிடணும் அப்படின்னு அவங்க ஒரு சதி திட்டம் திட்டுறாங்க. வாளுக்கு வேலி அம்பலத்தை கொலை செய்யறதுக்காக கத்தப்பட்டு அப்படின்ற ஊர்ல ஒரு இடத்த தேர்வு செய்யறாங்க. அந்த இடத்துல 50 அடி ஆழத்துக்கு ஒரு புதைக்குழி தோன்றாங்க. வெளியில இருந்து பார்த்தா அந்த புதைக்குழி தெரியாம இருக்கிறதுக்காக அதுக்கு மேல இலைதலைகள் எல்லாம் பரப்பி வச்சிருக்காங்க. தன்னுடைய படைகளோட வேகமா வந்த வாளுக்கு வேலி அம்பலம் அந்த குழி இருக்கிறது தெரியாம படைகளுக்கு முன்னாடியே போய் அந்த 50 அடி ஆழம் உள்ள அந்த குழியில விழுந்துடுறாரு. அவர் விழுந்த அந்த வேகத்திலேயே குழியில மண்ணெல்லாம் போட்டு மூடி மலை மாதிரி குவிஞ்சிருது. கூட வந்த வீரர்கள் அந்த மண்ணை எல்லாம் தோண்டி வாளுக்கு வேலி அம்பலத்தை வெளியில எடுக்கிறாங்க. ஆனா எடுக்கும் பொழுதே அவருடைய உயிர் பிரிஞ்சிருது. இது மாதிரி ஏகப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்கள் சூழ்ச்சியாலையும் சதியாலையும் வீழ்த்தப்பட்டிருக்காங்க. வாளுக்கு வேலி அம்பலம் அவர்களுடைய நினைவாக தமிழக அரசு புதுசா அவருக்கு ஒரு பெரிய சிலை திறக்க போகுது. அந்த சிலை தான் இந்த சிலை. கத்தப்பட்டுல வாளுக்கு வேலி அம்பலம் இறந்த அந்த இடத்துல அவருக்கான ஒரு நடுகள் நட்டிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு கோவிலும் இருக்கு, தொட்டியத்து கருப்பையா கோவில்னு ஒரு கோவில் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய வாளுக்கு வேலி அம்பலத்துடைய நடுகளை பத்தி நம்ம அடுத்த வீடியோல போடுவோம். மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா.